நம்ம வேற மாதிரி ஒன்று நினைச்சிருந்தோம், நம்மளை ஷார்ப் பண்றதுக்கும் நம்ம கெரியர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ரிக்ரெட் ஒன்றும் இல்லை விஷயம். எனக்கு ரிக்ரெட் வருத்தம் அப்படின்னா எதுவுமே இல்லை எனக்கு. ஏன்னா என்ன ஒரு ஜேர்னி. என்னோட டெபியூ வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. அது யாருக்கும் இப்போ ஒரு 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 பெரிய நடிகனுக்கு பிறந்திருந்தாலும் அந்த மாதிரி டெபியூ கிடைக்குமா? கிடைக்காது. ப்ரொடியூசருக்கு பையனாக இருந்தாலும் ஏதோ அது ஒரு அமைப்பு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டான். அதில் நம்ம கிராட்டிடியூடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீ வந்து இந்த கிரைண்டு ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஒரு விஷயம் நம்ம ஓகே எங்கேயோ ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுப்பா, மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சில தவறுகள். ஜீவா சார் வந்து எதுவுமே கமிட் பண்ணிக்காத, நான் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் எல்லாமே டார்க்காக இருக்குது எனக்கு. பிகாஸ் அந்த ஒரு கதவு தான் நம்ம தட்ட முடியும். ஓகே சார் சில விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி நடக்கல சார். ஸோ கொஞ்சம் அவரும் வந்து ரொம்ப இதாக தான் இருந்தார். ஷாம் எதுவுமே பண்ணாத, நான் வந்ததுக்கப்புறம் மேங்கோ ஸ்டூடியோஸ் அவரோட ஸ்டூடியோஸ்லேயே ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். பட் இட் டிட்ன்ட் ஹேப்பன். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்குன்னு யாருமே இல்லைங்கும் போது வி ஹாவ் டு லிட்ரலி எஃபர்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த வகையில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிக்குன்னு ஒரு படம் எனக்கு தெலுங்குல ஓப்பன் ஆச்சு. அதுதான் ஆக்சுவலாக எனக்கு சேவிங் கிரேஸ். அது வந்ததுக்கப்புறம் தான் நான் தமிழில் வந்து இந்த சொன்னேன்ல ரேஸில் இருக்கணும் படங்கள்லாம் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகே. தெலுங்கு கன்னடம்ல நிறைய படம் நடிச்சிங்க. தெலுங்கு கன்னடாங்கிறது வந்து நல்ல கேரக்டர்ஸும் கிடைச்சிது, நல்ல பெரிய டேரக்டர்ஸும் ஒர்க் பண்ணேன். ரெண்டாவது என்னோட பேசிக் கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல எல்லாருக்கும், அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுக்கான்னு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஸோ தமிழில் காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம், படமே பண்ண வேணாம், பரவாயில்ல நான் பண்ணால் கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் வந்து காசெல்லாம் எடுத்து நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து 6 கேண்டில்ஸ் பண்ணோம். ஆமாம்.